வணக்கம் நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து நம்ம சாச்சனா பொண்ணை ரெண்டாவதா எலிமினேட் பண்ணியிருக்காங்க இந்த வீக்கை பொறுத்தவரையிலும். ஸோ இந்த வாரத்தில் வந்து முதல்ல ஆர்ஜே ஆனந்தி, ரெண்டாவது வந்து சாச்சனா வந்து இதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி எலிமினேட் ஆயிருக்கணும். போன வீக் கூட அவங்க தான் எலிமினேட் ஆயிருக்கணும். ஸோ அவங்களுக்கு பதிலாக சிவகுமார் எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமாரும் அவரோட ஒய்ஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. குற்றச்சாட்டுனா நேரடியாக சொல்லல, நிறைய மீம்லாம் சோசியல் மீடியாவில் வந்தது. அவங்க வந்து சோசியல் மீடியாவில் வேற ஒருத்தர் நபர்லாம் அவங்களோட ரசிகர்கள் வந்து இவங்க சாச்சனா தான் எலிமினேட் ஆயிருக்கணும், சிவகுமார் வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க, இது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண அந்த போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டோரியா வந்து இன்ஸ்டாகிராம்ல வச்சிருந்தாங்க. சுஜாவும் அதுக்கப்புறம் நம்ம சிவகுமாரும். ஸோ இதன் அடிப்படையிலேயே சாச்சனா தான் போன வீக்ல எலிமினேட் ஆயிருக்கணும், பட் எங்களை வந்து எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டைரக்டா சொல்லாம இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட் மூலியமா. ஸோ அப்படி இருக்கும்போது சாச்சனா அவர்கள் இந்த வீக் அதுவும் இன்னைக்கு வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. முதல்ல வந்து நம்ம ஆர்ஜி ஆனந்தி அனுப்பிட்டாங்க, இனிமே யாருமே எலிமினேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லலாம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிறப்பதான் வாமா சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு அப்பா. சரிப்பா வெளியில போயிட்டு ஜாமு, அதுக்கப்புறம் என்னது சக்கரை இதெல்லாம் அப்பா நிறைய கொடுப்பாரு, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருங்க அப்படிங்கிற அவ்வளவுதான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அங்க வந்து சாச்சனா வந்து ரொம்பவே அழுதுருக்காங்க. ஏன்னா அந்த பிக் பாஸ்ல வந்து அளவுக்கு அதிகமா அழுத ஒரு நபர் யார் அப்படின்னா அது சாச்சனா தான். அவார்டு அழுகிறதுக்கான அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னா அது சாச்சனாவுக்கு வந்து கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சின்ன இதா சொன்னா கூட எமோஷனலாவே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அந்த சாப்பாட்டு விஷயத்துல தான் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி எல்லா பிரச்சனையிலயும் அழுதுருக்காங்க. அதுவும் போன வீக் முந்தின வீக்லாம் ஜேசிபி சார் கேள்வி கேட்கும்போது போயிட்டு பாத்ரூம்ல அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுகனாலும் அழுக, அளவுக்கு மீறி அழுக. அடுத்த நாள் வந்து நீங்க வந்து ஏன் கேட்டீங்க, நீங்க கதவை தட்டினீங்க, அவங்களால தான் நான் வந்து லைட்டா அழுதுட்டு வந்திருப்பேன், இருக்க அழுக அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார்லாம் வந்து ஆறுதல் சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுதாங்க நம்ம சாச்சனா பொண்ணவர்கள். இப்போ பிக் பாஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க. செம்மையா அழுதுருக்காங்க. அதாவது அழுகனா என்னங்கன்னா இந்த அழுகைக்காகவே அவங்ககிட்ட ஒரு அவார்டு தனியாக கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கலாம், கதறி அந்த அளவுக்கு அழுதுருக்காங்க. ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவாங்க. இருந்தாலும் அந்த அழுகையெல்லாம் சரியாகி வீடியோவை போஸ்ட் பண்றப்ப அவங்களோட சோசியல் மீடியால ஹாப்பி, இவ்வளவு நாள் எனக்கு ஓட் போட்டு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாருமே பதிவு பண்ணுவாங்க. இருந்தாலும் சாச்சனா வந்து முன்னாடி எலிமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட் போடாமலே இருந்தாங்க. பட் இந்த வீக்லனா அன்னபீஸ் ரோட்டு படையிலேயே ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த கடைசி 4 இடத்துல இருக்கிறவங்கன்னா ஒரு 2000 3000 4000 அந்த ஓட்டு வித்தியாசத்துல தான் இருந்திருப்பாங்க. பட் ஆனா இந்த வீக் பொறுத்தவரை சாச்சனா அந்த கடைசி 11 இடத்துல நம்ம ஆனந்தி அவர்கள் இருந்தாங்க, ஒரு 33,000 சம்திங் ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஆனா இவங்க வந்து ஒரு 22,000 23,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டு ரொம்ப லோவா இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம சாச்சனாவை தான் முதல்ல எலிமினேட் பண்ணியிருக்கணும். பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்ஜி ஆனந்தி வந்து முன்னாடி எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தவரையிலும் முத்துக்குமார் தான் டாப்பு. அதுக்கப்புறம் சாக்லின், சௌந்தர்யா, ராணம் அப்படியே வரிசையாக வந்துட்டு இருக்காங்க. மஞ்சரி, நம்ம பவித்ரா அவங்களும் வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல கண்டஸ்டன்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தடுத்த வீக்ல எப்படி கேம் ப்ளே பண்றாங்களோ அதை பொறுத்து தான் வந்து எலிமினேட் ஆகிறதுலாம் இருக்கும். இதனால ரயான்லாம் வந்து ரொம்ப வேஸ்டா இருக்காரு. அடுத்த வீக் நாமினேஷன்ஸ்ல சிக்னார் அப்படின்னா கண்டிப்பா எலிமினேட் ஆயிடுவாரு. தர்ஷிகா மேலே நிறைய பேர் ஒரு மாதிரி வெறுப்புல தான் இருக்காங்க, அவங்களும் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் ஒரு லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு விசாரோட தர்ஷிகா, அதனால அவங்கள கொஞ்ச நாள் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ சாச்சனா அவர்கள் எலிமினேட் ஆயிட்டாங்க. நிறைய பேர் போமா வெளியில வாமா வெளியில அப்படிங்கிறப்பலையும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் காண்டா இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாச்சனா பண்றது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க அழுதுகிட்டே தான் வெளியே வந்திருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து. ஸோ சாச்சனா அவர்கள் எலிமினேட் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.